இன்றைய சிறிய கதை. ஒரு முறை ஒரு சந்நியாசி காட்டுக்குள் சென்றார். அங்கு வேடனின் பொறியில் ஏற்கனவே சிக்கி தன் முன்னங்கால்கள் இரண்டையும் இழந்திருந்த ஒரு நரியை பார்த்தார். நடக்கவே முடியாத அந்த நரி எப்போதும் ஒரே மரத்தின் அடியிலேயே படுத்திருந்தது. முடங்கி போயிருந்த அந்த நரி ஓரளவு நன்றாக கொழுத்திருந்தது. இதை கவனித்த சந்நியாசியால் அதனை நம்ப முடியவில்லை. அவர் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் ஒரு சிங்கம்தான் வேட்டையாடிய மிருகத்தின் மாமிசத்தை எடுத்து வந்து நரி முன்னால் போட அந்த நரியும் அதை சாப்பிட்டது. சந்நியாசியால் தன் கண்களை நம்ப முடியவில்லை. ஓ, இது கடவுள் எனக்கு அனுப்பியிருக்கும் செய்தி. ஊனமுற்று முடங்கி போன நரிக்கு அது உட்கார்ந்திருக்கும் இடத்திலேயே உணவு தேடி வருகிறதென்றால், தெய்வீகத்தின் பாதையில் நடக்கும் சந்நியாசியான எனக்கு உணவு ஏன் தானாக கிடைக்காது? இனி நானும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து தியானம் செய்ய போகிறேன் என்று நினைத்து ஒரே இடத்தில் உட்கார்ந்தார் அந்த சந்நியாசி. 3 நாள் ஓடிற்று, ஒன்றும் கிடைக்கவில்லை. 4வது நாளிலிருந்து பசி மிகுதியால் தியானம் செய்ய முடியாமல் வயிற்றை பிடித்துக் கொண்டு காத்து கிடந்தார். அப்போது அந்த வழியாக வந்த ஒரு யோகியிடம் நடந்தவற்றை சந்நியாசி கூறி, இது தெய்வீகத்தின் செய்திதானே, எனக்கு மட்டும் உணவு ஏன் தானாக வரவில்லை என்று கேட்டார். அதற்கு அந்த யோகி, நிச்சயம் இது கடவுளின் செய்திதான். ஆனால் நீங்கள் ஏன் அந்த ஊனமுற்ற நரியைப் போல நடந்து கொள்கிறீர்கள்? தாராள மனப்பான்மை கொண்ட அந்த சிங்கத்தைப் போல நடந்து கொள்ள முயற்சிக்கலாமே என்று கேட்டார். நீதி, நாம் சிங்கமாக இருப்பதை விட நரியாக இருக்கவே ஆசைப்படுகிறோம். தானாக எதுவும் கிடைக்கும் என இருந்திருக்கிறோம். சிங்கமாக வாழ பழகுங்கள், வாழ்வின் அர்த்தம் புரியும். அனைவருக்கும் வணக்கம். அவன் மிகவும் ஏழை. தன் குறைந்த வருமானத்தில் வாழ்க்கையை நடத்தி வந்தான். ஒரு நாள் தெருவில் பழங்கால காசு ஒன்று கிடைத்தது. அந்த காசின் நடுவில் துளை இருந்தது. மிகவும் அதிர்ஷ்டம் என்று நம்பினான். அந்த காசை தன் கோட்பையில் போட்டுக் கொண்டான். அன்று அவனுக்கு மற்ற நாளை விட அதிக வருமானம் கிடைத்தது. அன்றிலிருந்து அவன் தன் கோட்பையில் இருக்கும் காசை தினமும் தொட்டு பார்த்து கொள்வான். வெளியே எடுக்க மாட்டான். சில ஆண்டுகளில் பணம், பதவி அனைத்தும் வந்து சேர்ந்தன. ஒரு நாள் தன் மனைவியிடம், அந்த காசை பார்க்க வேண்டும் போலுள்ளது. எனவே கோட்பையில் இருந்து எடுத்தவனுக்கு அதிர்ச்சி. அந்த காசில் துளையே இல்லை. அவன் மனைவி சொன்னால், என்னை மன்னியுங்கள், உங்கள் கோட் தூசியாக இருக்கிறதே என்று வெளியே உதறினேன். காசு தெருவில் விழுந்து விட்டது. எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லை. நான் தான் வேறு காசு போட்டு வைத்தேன் என்றாள். இது எப்பொழுது நடந்தது என்று கேட்டான். அந்த காசு கிடைத்த மறுநாளே என்றாள். உண்மையில் அதிர்ஷ்டம் கொடுத்தது அந்த நாணயம் இல்லை, அவன் நம்பிக்கைதான். வாழ்க வளமுடன்.